வணக்கம், வெல்கம் டு உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அவளை வச்சு ஒரு ஸ்வீட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் கேக்குன்னு சொல்லலாம், இல்லை புட்டிங்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கும். ஆவியில் தான் வேக வச்சு எடுக்க போகிறோம். அதனால தான் நான் ஹெல்த்தின்னு சொல்லியிருக்கேன். வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் செய்யறதுக்கு இப்போ நான் 1/2 கப்பு அவல் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடிக்கும்போது ஈஸியாக இருக்கும். அதுக்காக நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். இப்போ நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. இந்த அளவு சூடு ஏறினா போதும். இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு தூள் பண்ணிக்கலாம். அதுக்கு 2 வாழைப்பழம் எடுத்துருக்கேங்க. பெருசாக இருந்தால் 1 வாழைப்பழம் போதும். இப்போ இதை மேஷர் வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை நல்லா ஸ்மாஷ் பண்ணியாச்சு. இந்த அளவு பண்ணால் போதுங்க. இப்போ இது கூட ஆல்ரெடி நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்ச அவல் இதை சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு தேங்காய் துருவல். இப்போ இதில் இனிப்பு சுவைக்காக நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேங்க. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இது கூட நசுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காய். நீங்கள் ஏலக்காய் தூள் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்தாச்சு. இது கூட பால் சேர்த்து கலந்துக்கலாம். நான் 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். இதுக்கு எவ்வளோ பால் ஆகுதுன்றதை காமிக்கிறேன் உங்ககிட்ட. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சேர்த்துக்கோங்க. 1 கப்பையும் அப்படியே ஊற்றிடாமல். ஏன்னா கொஞ்சம் இது லிக்விடாக இல்லாமல் கொஞ்சமாக சாலிடாக தான் இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அதை நம்ம ஊற்றி வேக வைக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாக தாங்க இருக்குது. நான் 1 கப் பால் எடுத்திருந்தேன் இல்லைங்களா, இதில் இவ்வளோ பாலும் ஊற்றியும் கெட்டியாக இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்துக்கலாம். அப்போ நமக்கு 1 கப் அளவு பால் தேவைப்படுது. அவ்வளோதாங்க. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கப்பில் நெய் தடவி எடுத்துக்கலாம். இப்போ கிண்ணத்தில் நெய் லேசாக போட்டு வச்சுருக்கேங்க. இதை நம்ம தடவிக்கலாம் ஃபுல்லாக. அப்போ தான் நம்ம அதை ஆவியில் வேக வச்சுட்டு எடுக்கும்போது ஈஸியாக வரும். இப்போ எல்லாத்துலேயும் நெய் தடவியாச்சுங்க. எல்லா கப்லேயும் நம்ம மாவு எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா சூடாகிடுச்சுங்க. இப்போ இதை வச்சிடலாம். இப்போ எல்லாத்தையும் அடுக்கியாச்சு. நம்ம மூடி போட்டு மூடிட்டு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சுக்கலாம். ஒரு 15 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இந்த டூத் பிக் வச்சு நம்ம பார்த்துடலாம் வெந்துருச்சான்ட்டு. இப்போ எதுவுமே ஒட்டலை பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம தட்டில் வச்சிடலாம். இப்போ இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம இதிலேருந்து நம்ம டீமவுண்ட் பண்ணிடலாம். நல்லா ஆறிட்டதுனால நீங்கள் எதுவும் சைடெல்லாம் கூட கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அப்படியே வச்சுட்டு சும்மா லைட்டாக டேப் பண்ணிங்கனாலே போதும். சூப்பராக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதே மாதிரி மற்றதையும் எடுத்துடலாம். இப்போ இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.